சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆயக்காரனும் ஒரு யார் சொல்லுங்க பரிசேயனும் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள். பரிசேயன் மனசுல என்ன இருந்துச்சு? ஆண்டவர் நாம் செய்த நற்கிரியினாலே நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணி தேவாலயத்துக்கு சென்ற போது அவன் செய்த நல்ல கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்கு விவரித்து காண்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய எண்ணம் என்ன? நல்ல கிரியை செய்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி தன் நல்ல கிரியைகள் எல்லாம் சொன்னான். நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் தசமபாகம் செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறுதியாக சொன்னா, இந்த ஆயக்காரனை போல் இல்லாதனால உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னது எல்லாமே கம்ப்ளைண்டும் தன்னை பற்றி தன்னுடைய நற்கிரியைகளை ஆண்டவர் சொன்னான். அவன் தேவாலயத்துக்கு சென்ற போது பாவியாக சென்றான். தேவாலயத்தை விட்டு வெளியே வரும்போது பாவியாகவே வந்தான். ஆயக்காரன் அதே தேவாலயத்துக்குள் சென்றான். இயேசு சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. அந்த ஆயக்காரன் தேவாலயத்துக்குள்ளே பாவியாக பிரவேசித்தான். தேவ சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது நீதிமானாக்கப்பட்டான். மார்பிலே அடித்து ஆண்டுடைய கிருபைக்காக தன்னை பாவியாக என்மேல் கிருபையாய் he acknowledged himself that he was a sinner. தன் பாவத்தை அறிக்கை செய்தான். தன் குற்றத்தை உணர்ந்தான். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டான். சோ ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது பாவியாய் பிரவேசித்தான். ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு செல்லும் போது நீதிமானாய் மாற்றான். ஆண்டவர் ஒரு மனிதனை மாற்றுகிறவர். அல்லேலூயா. The instant change in life come from Jesus. இயேசுவால் தான் வருது. எப்போ வருது? இயேசு, you must acknowledge him, you must accept him. Many people believe in Jesus. இயேசுவை நம்புவாங்க. பிசாசு கூட இயேசுவை நம்புகிறது. பிசாசு கூட இயேசுவை அறிக்கை செய்து உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லுது. பிசாசு ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா? பிசாசுடைய கன்னிங் நேச்சர் மாறி இருக்கிறதா? இல்லை. இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதாது. இயேசுவை அறிந்தால் மட்டும் போதாது. You must accept him. If anyone join himself with Jesus, if anyone be in Christ, ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். அல்லேலூயா. உங்கள் அது வெளிப்படையான மாற்றம் அல்ல, இன்னர் சேஞ்ச், உள்ளான மாற்றம். உங்கள் வாழ்க்கையிலே பாவ சுவாபங்கள், பாவ கிரியைகள், பாவ குணங்கள் நீங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே உங்களை விட்டு என்ன செய்யும்? விலகி ஓடும். உங்களை விட்டு நீங்கும். பழையவைகள் ஓடும், புதியவைகள் என்று சொல்லும் போது மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். இது இன்ஸ்டன்ட் சேஞ்ச். ஸ்தோத்திரம். மனுஷ வாழ்க்கையில் வரக்கூடிய சொல்லுங்க, இந்த மாற்றத்துக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவனால் உண்டாகக்கூடிய மாற்றம். அல்லேலூயா. இரண்டாவது, the gradual in transformation அல்லது continual, the continual transformation. இதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பாருங்கள், நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம், we are changed into the image of God from glory to glory through the ministry of the Holy Spirit. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தால் நாம தேவ சாயலாக என்ன செய்யப்படும்? we are transformed, we are changed. அல்லேலூயா. எதை காட்டுகிறது? the continual change in the changed person. மாற்றப்பட்ட, தேவனால் மாற்றப்பட்ட மக்களில் ஆண்டவருடைய தொடர் மாற்றங்கள் அல்லது மறுரூபம் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கையில் 12:2 வாசிங்க.
ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்கள், மனம் புதிதாகிறதினாலே, by the renewal of your mind be changed. அதுல நம்ம பங்கும் இருக்கிறது. முதல் மாற்றத்தில் நம்முடைய பங்கு கிடையாது, அது தேவனால் உண்டாகிறது, அது தேவனுடைய கிரியை. இங்கே மனம் புதிதாகிறதினாலே, மனம் எப்படி புதிதாகும் என்று சொல்லும் போது தேவனுடைய பரிபூரணமான சித்தம் இன்னது என்பதை உணர்கிறபடியால், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறபடியால் மனம் புதிதாகிறதுனாலே உண்டாகக்கூடிய மாற்றத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறார். நாளுக்கு நாள் இந்த மாற்றம் நமக்குள்ள உண்டாக. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.